வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான மை பாரத் இணையதள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் 12 லட்சம் பேரும், கட்டுரை போட்டிகளில் 47,000 பேரும் பங்கேற்றதாகவும், இப்போட்டிகளில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்குவங்க மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் இளையோர் பங்கேற்று உள்ளதாகவும் மத்திய இளைஞர் நலத்துறை தெரிவித்துள்ளது. டுட்டுகுரின் விமான நிலையம் என்பதை தூத்துக்குடி விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, கடந்த 2014ஆம் ஆண்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 166ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்கள் நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்தது என கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுடன் புறப்பட்ட இந்த கப்பல்கள் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகத்தை அடையும் என்று கூறினார். மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழ்நிலை காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் இன்று 14 விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கு கூடுதல் கட்டணமின்றி பயண தேதி மாற்றம் செய்து கொள்ளலாம் அல்லது முழு தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஷார்ஜாவிலிருந்து டெல்லி, கண்ணூர், கொச்சி, கோழிக்கோடு, மும்பை மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள நமன் விருதுகள் 2026 விழாவில் கிரிக்கெட் வீரர்கள் ஆன ரோஜர் பின்னி மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோர் கிரிக்கெட் விளையாட்டிற்கு ஆற்றிய சிறப்பான சேவைக்காக BCCI வழங்கும் மிக உயர்ந்த விருதான கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.